அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஈரோடு ஆசிரமத்துக்கு வருதல் ஒரு மகிழ்ச்சி. ஆனால் அது ஒரு வினோதமான ஒரு ஃபீலிங். இந்த மிஷனில் நான் சேர்ந்ததுலேருந்து அநேகமாக எந்த செலிப்ரேஷன்ஸும் எங்கே அந்த செலிப்ரேஷன் இந்தியாவில் நடக்கும்போது அங்கே நான் இல்லாமல் இருந்ததில்லை. அந்த விதத்தில் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு வினோதமான ஃபீலிங். இரண்டாவது, எப்படியா இருந்தாலும் ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் பேஸ்டு சிஸ்டம் நம்மளுது. 1970களில் என்னோடய ஸ்கூல் முடிக்கிற டைமில் எனக்கு அந்த காலத்தில் ரேடியோவில் இளைய பாரதம் மெட்ராஸ் பியில் ஒரு நிகழ்ச்சி வரும். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எனக்கு பல முறை வாய்ப்புகள் கிடைச்சது. அதில் ஒரு நிகழ்ச்சியில் ஆல்ஃப்ரட் நோபல், எவ்வளோ பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரில, நோபல் பிரைஸ் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உலகளாவி புது புது ஆராய்ச்சிகள் விஞ்ஞானத்தில், கணிதம், இந்த மாதிரி பல துறைகளில் ஒரு பெரிய தொகையை வருஷம் கொடுத்து அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுப்பதற்காக செட்டப் பண்ண ப்ரைஸுக்கு பேர் நோபல் ப்ரைஸ். அவரை பற்றி ஒரு நிகழ்ச்சி என்ன 1970களில் நடத்த சொன்னாங்க. நம்மள ஒரு அரை மணி நேரம் பேசணும். இதெல்லாம் ஆல்மோஸ்ட் லைவாக நடக்கும். இப்போ இருக்கிற மாதிரி கூகுள், சாட் ஜிபிடி இதெல்லாம் கிடையாது. நூலகங்கள் இருக்கும். அந்த நூலகங்களில் போயிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு படித்து அதுக்கப்புறம் நம்மளுடைய சொந்த கற்பனைகளை அங்கங்கே சேர்த்துக்கணும். அப்போது ஆல்ஃப்ரட் நோபலை பற்றி படிக்கும்போது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம், ஒரு இந்த காலத்தில் பிரேக்கிங் நியூஸ் பண்ண திடுக்கிடும் தகவல் அப்படின்னு போடலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம். அவர் 19வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவருடைய காலகட்டத்தில் அவர் ஒரு முறை இறந்ததாக லோக்கல் ப்ரெஸ்ஸில் நியூஸு போய் ஒரு ரிப்போர்ட்டர் ஆபிச்சுவரின்னு இரங்கல் தகவல் பேப்பரில் மறுநாளைக்கு போடுவாங்க. அதில் அவருடைய ஃபோட்டோவை போட்டு அவரை பற்றி கிழிச்சு தொங்க விட்டு பயங்கரமாக எழுதி விட்டான் அந்த ஆள். அது படித்தோன்னு அவர் ரொம்ப கோவம். என்ன எழுதினான்னா, இப்போ ஏற்பட்ட மனுஷன் இருக்கிறதோட செத்து போயிருக்கலாம், நல்லது சீக்கிரம் நடந்தது. முதல்ல கோவம், அப்புறம் வருத்தம், அப்புறம் அவருக்கு ஒரு மனசில் தோணுது, ஏன் இந்த ஆள் அப்படி எழுதினான், நல்ல வேளை நான் இருக்கும்போது எழுதினான், கிளாரிஃபையாவது பண்ணலாம் அப்படின்னு அவனை கூப்பிட்டு வர சொல்கிறார். இது மாதிரி எழுதிருக்கேப்பா, என்ன விஷயம்? அவன் மன்னிப்பு தெரிவிச்சுட்டு, ஆனால் உண்மையான எழுதுதான் இதுதான் எழுதுவேன், எதனாலன்னு கேட்கும்போது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உலகத்தில் எக்கச்சக்கமாக சம்பாதிச்சிட்டீங்க. ஆனால் இந்த சம்பாத்தியம் முழுவதும் மற்றவர்களுடைய இறப்பில் வந்தது. ஏன்னா ஆல்ஃப்ரட் நோபல்ன்றவர் நம்மளுக்கு தெரிஞ்ச முகம், அவருடைய அந்த நோபல் பிரைஸ்ன்ற விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் பண்ணிட்டு இருந்த தொழில்னு பார்த்தீங்கன்னா, வெடி மருந்து தயாரிக்கும் ஒரு பெரிய நிறுவனத்தை உலகளாவே நடத்திட்டு இருந்தார். எங்கெங்கெல்லாம் உலகத்தில் சண்டை நடக்குதோ, எங்கெங்கெல்லாம் ஒருத்தர் அடிச்சுட்டு சாகிறாங்களோ, இவருடைய வெடிமருந்து தான் அதுக்கு காரணம். லட்சக்கணக்கான பேர் வெடிமருந்து வெடிப்பால் இறந்து போன காலங்கள் அது. இப்படி நீ மற்றவங்களுடைய இறப்புக்காக வாழ்ந்தே, உன்னை பற்றி நான் வேறு எழுத முடியும், நீ சம்பாதிச்சே நல்லா இருக்க, உலகத்தை பற்றி யோசிச்சியா? அன்னைக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை. இனிமேலாவது இந்த உலகத்தில் நான் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த உலகம் என்னை பற்றி நேர்மறையாக ஒழுங்காக பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துடன் அப்போ தான் முதல்ல யோசிக்கிறார் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ நோபல் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறார். அதில் கார்பஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய தொகையை வச்சுட்டு அந்த தொகையிலேருந்து வர வேண்டிய அந்த வட்டி பணத்தை எடுத்து உலகத்தின் மாறுதலுக்காக, முன்னேற்றத்திற்காக, நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு இந்த பணம் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சாசனம் எழுதி ஒரு ட்ரஸ்ட்டு உருவாக்குறார். இது எதற்காக என்று நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காலகட்டத்தில் முக்கியமாக நீங்கள் பல மதங்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடைசியில் போகும்போது உங்களுடைய கல்லறையில் எழுதக்கூடிய
வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிறந்த தேதி இருக்கும், இறந்த தேதி இருக்கும், நடுவில் ஒரு ஹைஃபன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஒரு டேஷ் ஒன்று போட்டிருக்கும், கீழே பெருசாக ஒன்றும் இருக்காது. ஆனால் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது பிறந்த தேதி, இன்னார் இந்த தேதியில் பிறந்தார், இன்னார் இந்த தேதியில் மரணம் எய்தினார் அப்படின்னு அந்த கல்லறையில் எழுதக்கூடிய வார்த்தைகள் அங்கே இருக்கிற அந்த ஹைஃபன் இல்லை அந்த டேஷ்ன்றது தான் உண்மையான உங்களுடைய வாழ்க்கை. இதை நீங்கள் சரியாக, உண்மையாக, நேர்மறையாக, முதலில் நமக்காக, அதற்கு அப்புறம் மற்றவர்களுக்காக வாழ 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 தான் அந்த கல்லறையில் சவப்பெட்டியில் போடக்கூடிய அந்த தேதியானது கீழே எழுதும்போது உங்களை பற்றி 1-2 லைனாவது எழுதுவாங்க. ஏதாவது சொல்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா? இந்த ப்ரோக்ராம் பண்ணும் பொழுது எனக்கு அந்த உணர்வு 1978 அப்போ அந்த ப்ரோக்ராமை நான் அதை பற்றி பேசுவோம். என்னுடைய மனசில் ஒரு எண்ணம் அப்போ வருது, ஒன்றும் பெருசாக அப்போ சம்பாதிக்கல, இப்போ ஒன்றும் பெருசாக சம்பாதிச்சேன்னா சொல்ல முடியாது. ஆனால் நம்மளை பற்றி இந்த உலகம் நேர்மறையாக இருக்கும் பொழுதும் போனதுக்கப்புறமும் பேசும். என்னோட கல்லறையில் என்ன எழுதுவாங்கன்னு தெரியாது, ஆனால் எழுதணுன்ட்டு இருந்ததுன்னா என்ன எழுதணுன்றது எனக்கு இப்போ கொஞ்சம் நல்ல தெளிவு, முக்கியமாக சகஜமாக இருக்க பாதையில் வந்ததுக்கப்புறம் ஒரு கிளியர் தெளிவு அதில் வந்திருக்கு. அதன்படி என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன்றது என்னுடைய எண்ணம். சரியா தவறான்றது எனக்கு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ மற்றவங்கள்ட்டையும் கேட்பேன். அப்படின்னா ஒரு அபியாசி, இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஷனர், முதல்ல இதை மாதிரி ஒரு எண்ணம் தேவையா இல்லையா? இதற்கான பதிலை நீங்கள் தான் சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையோட ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காக நான் இங்கே வரல. என் வாழ்க்கை நான் எப்படி வாழணும், அந்த ஹைஃபனில் தான் எழுதணுமா வேணாமா? உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் பிறந்ததுலேருந்து இன்று வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எண்ண அளவில், உணர்வு அளவில் உங்களுடைய பாதித்த உங்களுடைய ஒரு 10 பேர் லிஸ்ட்டு எழுதினீங்கன்னா அதில் யார் இருப்பாங்க? உலகத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்களா, இல்லை உலகத்தில் இருக்கிறதுக்குள்ள அழிவை உருவாக்கியவர்களா, ஒரு ஒசாமா பின் லாடன், இல்லை ஒரு ஹிட்லர், இல்லை உங்களுடைய மனதில் ஏதோ ஒரு நேர்மறை தாக்கத்தை, அவரை நீங்கள் பார்த்துருக்கலாம், பார்க்காம இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு விவேகானந்தர், ஒரு காந்தி, இல்லை ஒரு பாபுஜி மகாராஜ், ஏதோ ஒன்று எழுது, இல்லை எங்கள் அப்பா அம்மா, இல்லை இன்னார் என்னுடைய வாத்தியார், அது மாதிரி ஒரு லிஸ்ட்டு நம்ம போட்டோம்னா அநேகமாக நம்ம எழுதக்கூடிய லிஸ்ட்டில் இந்த பணம், செல்வம், இது சார்ந்த நபர்களுடைய பேர் அநேகமாக இருக்காது. இதனால தான் நம்மளுடைய மார்க்கத்தில் அடிக்கடி நம்ம சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா தன்மை மாற்றம், தன்மை முன்னேற்றம். அதுக்கப்புறம் நான் வரேன். அப்படின்னா என்னுடைய லிஸ்ட்டில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நான் வாழ்ந்ததுக்கப்புறம் என்னுடைய சந்ததியர்களோ எனக்கு தெரிந்தவர்களோ ஒரு லிஸ்ட் போட்டாங்கன்னா என் பேர் இதில் இருக்குமா? இதுதான் ஆங்கிலத்தில் லெகசின்னு சொல்லுவாங்க. உங்களை பற்றி உலகம் பேசக்கூடிய வார்த்தைகள். அது பேசணுமா வேணாம்ன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு ஆங்கில கவிஞர் ஒரு முறை சொன்னார், உலகத்தில் இருக்கிறதுல 199 பேர் வாழ்க்கையை ஒரு முறை வாழ்கிறார்கள். அந்த 1% மக்கள் தான் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி வாழ்ந்திருக்கலான்னு அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் உருவாகிறது. அது 15 வயசோ, 20 வயசோ, 30 வயசோ, 40 வயசோ. அதற்கு அப்புறமாக அந்த எண்ணம் எதுன்றதை எடுத்துட்டு அதற்காக தங்களுடைய வாழ்க்கையை 2வது முறையாக உண்மையாக, அதுதான் அவங்களுடைய உண்மையான வாழ்க்கைன்னு அவர் சொல்கிறார். அந்த 1% மக்கள் தான் அந்த 2வது முறை வாழக்கூடிய வாழ்க்கையை உலகத்திற்காக, இல்லை ஏதோ ஒரு லட்சியத்திற்காக, ஏதோ ஒரு பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு உயர்ந்த நோக்கு. அதே மாதிரி தான் அந்த கவிஞரும் சொல்கிறார், அந்த 1% மக்கள் தான் இந்த உலகத்தின் நம்பிக்கை, விடிவிளக்கு. அந்த 99% இருக்கணுமா, இல்லை அந்த 1% இருக்கணுமா? இது முதல் கேள்வி. இதற்கான பதில் நீங்களே உங்களை ஆராய்ச்சி பண்ணி உங்களையே நீங்கள் சுய பரிசோதனை பண்ணி ஏதிக்க வேண்டிய கேள்வி. ஒருவேளை அந்த 1% நான் வரணும்னு சொன்னால் அடுத்த கேள்வி வருது, அப்படின்னா என்னுடைய
வாழ்க்கையில் அந்த 1% வர மாதிரி என்னால் என்ன பண்ண முடியும்? அது 1% வரவங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அநேகமாக ஏதோ ஒரு பெரிய சாதனையோ இல்லை ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பையோ இல்லை ஏதோ ஒரு உலகத்தையே மாற்றி வைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை கொடுத்தவர்களாகவோ, உதாரணத்துக்கு லாலாஜி மகராஜ் வந்தார். இந்த பிராணாகுதின்ற விஷயத்தை பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் தொலைந்து போன விஷயத்தை மீண்டும் எடுத்து ஒரு குடும்ப வாழ்க்கையிலேயே இருப்பதற்குள் உயரிய குறிக்கோளை அடையக்கூடிய ஒரு நிலைக்கு போக முடியும் அப்படின்றதுக்காக ஒரு வழியை கண்டுபிடிச்சு கொடுத்தார். சமகாலத்தில் பேசப்படுறாங்களோ இல்லையோ, இப்பேற்பட்ட ஆன்மீக விஞ்ஞானிகள்னு தாஜி அடிக்கடி சொல்வார். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் 500, 1000, 2000 வருஷம் கழிச்சு தான் இவங்களுடைய பெருமை உலகத்துக்கு தெரியும். எப்படி ஒரு புத்தரோட பெருமை, இல்லை ஒரு இயேசுநாதருடைய பெருமை, இல்லை ஒரு ப்ராஃபெட்டோட பெருமை, இது மாதிரி, இல்லை ஒரு கிருஷ்ணர், இல்லை ஒரு ராமர், இவங்களெல்லாம் சமகாலத்தில் நம்ம கூட சமகாலத்தில் ஒருத்தர் இருக்காருன்னா அவருடைய உண்மையான தன்மையும் உண்மையான பெருமையும் நமக்கு நார்மலாக தெரியறதில்லை. நீங்கள் சத்சங்கம் முன்னாடி சாரிஜி மகராஜோட வீடியோ பார்த்தீங்க. அவருடைய கிட்டத்தட்ட 21 வருஷம் கூட இருந்திருக்கிறார். ஆனால் பல முறை இப்போதான் எனக்கு பல இடங்களில் தோணும், இன்னும் கொஞ்சம் அவரை நல்லா ஆழமாக புரிஞ்சிட்டு இருக்கலாமோ. ஏன்னா பல நேரங்களில் என்ன ஆகும், சமகாலத்தில் ஒரு குருநாதர்களுடனோ இல்லை பெரிய கொள்கையுடன் வாழ்பவர்களோட கூட இருக்கும்போது ஆங்கிலத்தில் மயோபிக் வியூன்னு சொல்லுவாங்க. ஆப்தமாலஜி கண் டாக்டர் போய் கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் இப்படி இருந்தால் கரெக்டாக தெரியும். இதே இந்த கையை உங்கள் கண்ணுக்கிட்ட கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒன்றும் தெரியாது. ஒரு விஷயம் நம்மக்கிட்ட ரொம்ப கிட்டக்கு இருக்கும் பொழுது, இதனால தான் அடிக்கடி சொல்லுவாங்க, பாரதியாருடைய பெருமை அவங்க வீட்டில் அவங்களுடைய மனைவிக்கு தெரியல கடைசி வரைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த 1% நான் போகணும்னு சொன்னால், அப்படின்னா எனக்கு இன்றைக்கு முதல்ல அந்த விருப்பம் இருக்கிறதா? ஒரு அபியாசிக்கு அது நார்மலாக இருக்கணும். எதனால்? நியமம் 3 நமக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய குறிக்கோளே அவரை மாதிரி ஆகும். அது அடையும் வரை குறிக்கோளை நோக்கி போகணும். விவேகானந்தர் சொன்ன மாதிரி, அரைஸ் அவேக், ரெஸ்ட் நாட் டில் த கோல் இஸ் அச்சீவ். குறிக்கோளை அடையும் வரை விடாதே. அப்படி அவரை மாதிரி நான் ஆகும்பொழுது அந்த 1% நான் வருவதை விட வேறு வழி என்ன இருக்கு? தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த 1% நோக்கி நம்ம மெதுவாக போக ஆரம்பிச்சு தான் ஆகணும். அப்படி இல்லாமல் இந்த சகஜமாக ஹார்ட்ஃபுல்னஸ் பயணம் என்பது நடக்காது. அப்போ அந்த 1% வர்றதுக்கு ஒரு அபியாசியாக, ஒரு பிராக்டிஷனராக என்ன பண்ணணும்? நான் முதல்ல ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் போது சொன்னபோது, என்னுடைய கல்லையில் ஒருவேளை வார்த்தைகள் எழுதப்பட்டால் என்ன எழுதுன்றது என் டைரியில் நான் எழுதி வச்சிருக்கு. ஆனால் எங்கேயும் சொல்கிறேன், உங்களுக்கு ஒருவேளை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய மிஷனில் பார்த்தீங்கன்னா 3Mன்றது ரொம்ப முக்கியம். மாஸ்டர், மிஷன், மெத்தட். இது நார்மலாக ரிவர்ஸில் வந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் புரியும். இருந்தாலும் புரிதலுக்காக வச்சுப்போம். இந்த 3Mஐயே தன்னோட உயிர் மூச்சாக வாழ்ந்தவர்னு எழுதணும். இதுதான் என்னுடைய டைரி குறிப்பில் நான் எழுதியிருக்குது. எதனால்? எந்த ஒரு உயரிய குறிக்கோளை ஒரு மனிதன் அடைவதற்கு 1.5-2 கோடி வருடங்கள் சுயமுயற்சி, குருநாதர் இல்லாத ஒரு சுயமுயற்சி தேவையோ, அதை ஒரு சர்வ சாதாரணமாக ஒரு நாளைக்கு 1-1.5 மணி நேரம் ஒதுக்கி 8-10 வருஷத்தில் குறிக்கோளை அடைய முடியும். தாஜி ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி புக்கில் சொல்கிறார். பல முறை அவர் டாக்ஸ்லையும் சொல்லியிருக்கார். 1-1.5 மணி நேரம் ஒதுக்குவதன் மூலமாக உங்களுக்கும் உண்மையான பிரம்மத்திற்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லாத நிலையை நீங்கள் அடைய முடியும். இதை பற்றி சார்ஜி மகாராஜ் ஒரு தடவை சொன்னார், இந்த பூ உலகத்தில் உன்னுடைய பெருமை எழுதப்படுகிறதோ இல்லையோ, அந்த உலகத்தில் எழுதப்படும். எப்பேற்பட்ட அபியாசியாக இருக்கணுன்றத ஒரு முறை சார்ஜி மகாராஜ் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அது சொல்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம்.
விஸ்வஸில் நடக்கக்கூடிய விஷயங்களை பல இடங்களில் சொல்கிறார். இங்கே ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும்போது அந்த ஒளி உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய குருநாதர்கள் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார்கள். தே ஆர் டான்சிங் வித் ஜாய். நீங்கள் நினைக்கிற மாதிரி குத்தாட்டம் ஒயிலாட்டம் அந்த மாதிரி இல்லை. அது ஒரு புரிவதற்காக சொல்லக்கூடியது. அளவலாவிய சந்தோஷம், அளவலாவிய மகிழ்ச்சி. நம்ம நினைக்கிற மாதிரி அங்கே எவனோ ஒருத்தன் செய்கிறான். நான் நினைக்கிற மாதிரி எவனோ ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான். நான் நினைக்கிற மாதிரி எங்களுடைய பணியை ஒருத்தன் செய்கிறான். 1940களில் விவேகானந்தர் பாபுஜி மகாராஜுக்கு சொல்கிறார், எவன் ஒருவன் இந்த மிஷனோட பணியை பண்ணுறானோ அவனுடைய மீண்டும் பிறவா நிலைக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்றார். 1940கள். அப்போ மொத்தம் இருந்தது 300-400 பேர். அவங்களுடைய பணி அந்த மாதிரி செய்யணும்னா முதல்ல அவங்க என்ன பணி செய்கிறாங்கன்றது புரியணும். அதுக்கு முதல்ல நான் தயாராகிறேன். சுயநலம் தாண்டிய பொது நலம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய மாற்றத்திற்கு தன்னுடைய டைரி குறிப்பில் பாபுஜி மகாராஜ் 1940களில் ஒரு இடத்துல எழுதுறாரு, எந்த ஒரு உலகத்தில் மீண்டும் அந்த சிவனும் பிரம்மாவும் விஷ்ணுவும் மீண்டும் பிறந்து அந்த நிலைக்கு வரணுமோ அந்த நிலையில் நம்மளாம் ஏற்கனவே இருக்கோம், கொடுக்கப்படுகிறது அப்படின்றார். ஏன்னா அந்த இடத்துல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார், இந்த சிவன் விஷ்ணு அப்படின்னு நான் சொல்கிறது ஒரு புரிதலுக்காக. இவங்களோட வேலையை காஸ்மிக் ஃபங்க்ஷனரிஸ் அப்படின்னு சொல்கிறார். அவங்களுக்குன்னு அவங்க பணி எடுத்துகிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு வந்திருக்காங்க. அந்த பணி முடிஞ்சோன்னு மீண்டும் மனித பிறவி எடுத்து மீண்டும் அவங்க தியானம் செய்து அந்த உயரிய நிலைக்கு அவங்க போகணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சியில் தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம நிறைய பேர் வந்துட்டோம். இந்த வார்த்தைனா தெரிஞ்சே தான் சொல்கிறேன். ஏன்னா பல இடங்களில் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம், 2005 ஜான்வரி மணப்பாக்கத்தில் சாரஜி மகாராஜ் புது வருட பிறப்பின் பொழுது பேசிய ஒரு பேச்சு புக்காக வந்திருக்கு, யூடியூப்பில் இருக்குது. அதில் அவர் சொல்கிறார், லட்சக்கணக்கான பேர் இந்த மார்க்கத்தில் இருந்தாலும் உண்மையாக அபியாசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன் சொல்கிறார், ஒரு கை விரலில் எண்ணிடலாம். அதுக்கு அடுத்த லைன் சொல்கிறார், அந்த கை விரலில் எண்ணக்கூடியவர்கள் ஒருத்தர் பாபுஜி மகாராஜ் அப்படின்றார். அப்போ இரண்டாவது அவர், மூணாவது தாஜின்னு வச்சுக்க. அப்போ பாக்கி 2 பேர் தான் இடம். அந்த 2 நான் வரேனா இல்லையான்ற முதல் கேள்வி. இல்லை ஒரு லிஸ்ட்டு நீங்கள் பெருசாக இருக்கலாம். அப்போ உண்மையான அபியாசியாக வாழ்வது கஷ்டமா? உண்மையான அபியாசி எப்படி ஆகணும்? நம்ம நிறையா பேர் கணத்தில் நம்மளா குதிச்சு நீச்சல் அடிக்க வந்தவங்க அல்ல. எட்டி பார்க்கவும் யாராவது தள்ளி விட்டாங்க. போயிட்டே இருந்த வாப்பா தியானம் பண்ணி பாருன்னாங்க, கூப்பிட்டாங்க, அப்படியே வந்தோம். நம்ம ஊரில் ஒரு பழக்கம் உண்டு. முக்கியமாக ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சோன்னா விடுறதுக்கு நிறைய பேருக்கு பயம். எதுக்குங்க ரிஸ்க்கு, அவர் எங்கே கோச்சுக்க போகிறாரு, சேஃப்டிக்கு இதையும் பண்ணு அதையும் பண்ணு. அதே மாதிரி ஒரு எண்ணத்துடன் பல பேர் பயிற்சியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நீங்கள் இருக்கீங்களா இல்லைன்றது உங்களுடைய உள்ளுணர்வு நீங்கள் தான் கேட்கணும். ஒரு முறை சாரஜி மகாராஜ் அழகாக ஒரு விளக்கம் கொடுத்தார். சகஜ மார்க்கம்ன்றது என்னன்றது போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறாரு, ஒரு அமிர்தம் நிறைஞ்ச ஒரு டம்ளர் அவங்க முன்னாடி கொடுக்குறாங்க. ஒரு ரொம்ப பெரிய டம்ளர், நீங்கள் உள்ள அண்டான்னு வச்சுக்கோங்க. அந்த அண்டா எட்ஜில் நீங்கள் இருக்கீங்க. உள்ளே விழுந்தீங்கன்னா மூச்சு விட முடியாது. அப்படின்னா என்ன பண்ணுவேன்? 2-3 அபியாசி வேணும், டக்குன்னு வெளியில் வச்சுருவேன். சிரிச்சினே சொன்னேன்டா, மூளை வேணாம், அமிர்தத்தில் விழுந்தா அவனுக்கு சாவு உண்டா? அமிர்தன்றது சாகாவரம் கொடுக்கக்கூடிய, அதுக்கு தான் அது பேர் நெக்டர், அமிர்தம் சொல்லுவாங்க. அதில் நீங்கள் குதிப்பதன் மூலமாக சாவு எப்படி வரும்? அது சாப்பிட்டு தானே தேவர்கள் உயிரோட எப்பவும் இருக்கிறதா சொல்கிறாங்க, சிரஞ்சீவியாக. அதே மாதிரி சகஜ மார்க்கம் அப்படின்னு சொன்னார். இதில் ஒரு முறை நீ அதில் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அந்த எட்ஜில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறதுன்றது நம்மளுடைய மார்க்கத்தில் அந்த வழிமுறை நமக்கு கிடையாது. ஒன்று குதிக்கணும், இல்லை வெளியில் போகணும்.
அப்படின்னா முழுமையாக இறங்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த 3 எம் தான் அதுக்கு ஒரே வழி. மாஸ்டர்